விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் வட்டம், நம்பியூர்லேருந்து அந்த எலத்தூர் செட்டி வளையம் இருக்குதுங்களேங்க, அந்த ஏரியாவில் ஒரு 2 ஏக்கரா தோட்டம் பார்க்க வந்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களேங்க, மக்காச்சோளம் போட்ட அறுத்த காடு இதுதான். இப்போது இந்த காட்டினோட அக்னி மூலையிலேருந்து தான் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அக்னி மூலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஜலமூலைக்கு ஒரே நேர் தான். காடு வந்துங்க ஒரு செவ்வக டைப்பில் செவ்வக டைப்பில் எந்த மூலையும் கட் ஆகாமல் வந்துடுங்க. இப்படி தான் வந்து காட்டோட அமைப்பு இருக்குது. தட்டமாட்டு இருக்குது, எந்த ஒரு பெண்டோ கிராஸோ இல்லை. இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து தெற்கு கோட்டு பொலியில் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோங்க. குபேர மலைக்கு போயிட்டுருக்குறோம். எல்லாம் அளந்து கல் நட்டியாச்சு, நல்லா கரார் பண்ணியாச்சு. தெளிவாக ரெக்கார்டு வந்து தெளிவாக இருக்குது. ஜலமூல பகுதியில் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சாலை ஒன்று சும்மா தகர சீட்டு போட்டு ஒரு செட்டு எதாவது வந்தால் போனால் தங்குற மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அது உங்களுக்கு நான் வந்து அப்புறமா காட்டுறேன். ஜலமூலையில் அது ஜலமூலையில் வராது, கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வருது. இப்போ நாம் வந்து அக்னி மூலையிலிருந்து குபேர மூலை நோக்கி போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னாங்க நம்ம பார்க்க வந்த அந்த 2 ஏக்கரா காட்டுக்குள்ளே ஒரு கருப்புசாமி கோயில் ஒன்று வச்சு வழிபட்டுட்டு வராங்க. காட்டு கருப்புசாமி கோயில் வச்சு வழிபட்டு வராங்க. இதாங்க, கிணத்துல போட்டுக்குங்க, எல்லோரும் சாமி கும்பிட்டுக்குங்க. இப்போ இது வந்து இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க. மற்றபடிக்கு காட்டினுடைய மண் வளம் சரி, நீர் வளம் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. நீர் வளத்துக்கு பார்த்திங்கன்னாங்க கிணறு, போர், சர்வீஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே கூட்டணியில் தான் இருக்குது, தனிப்பட்ட முறையில் இல்லை. எல்லாமே கூட்டில் தான் இருக்குது. அப்புறம் காடு முழுசுமே சொட்டு நீர் தான் போட்டு, எல்லாம் சொட்டு நீர் போட்டு எல்லாம் மக்காச்சோளமெல்லாம் விளைச்சலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. இப்போ வந்து வெறுங்காடாக தான் இருக்குது. அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி பண்ணுவாங்க இனிமேலும் தான். காட்டுக்கு வந்துங்க 2 பக்கம் தட வசதி வந்துடுங்க. காட்டுக்கு மேற்கு திசையிலையும் வந்துடும், காட்டுக்கு கிழக்கு திசையிலையும் வந்துடுங்க. நான் உங்களுக்கு 2யுமே விவரமாக சொல்கிறேன். இந்த காடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னாங்க ஊரடி தோட்டமாக தான் இருக்குது. ஊரடியாக தான் அமைஞ்சிருக்குது. காட்டுக்கு வடக்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க ஊர், குடியிருப்பு வசதி ஊருங்க. இப்போ பார்த்திங்கன்னாங்க நாம் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா குபேர மூலைங்க. இதுதான் நம்மளுக்கு குபேர மூலை நல்லா இருக்குது. இப்போ கீழே இந்த பக்கம் பார்த்திங்கன்னாங்க தார் ரோடு தெரியுதுங்களா? தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு இப்போ நம்ம குபேர மூலைக்கு வந்துட்டோம். குபேர மூலையிலேருந்து மறுபடியும் வாய் மூலைக்கு போகிறோம். அது ஒரு நேர் தான். காட்டை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு செவ்வக டைப்பில் வந்தாலும் கூட எந்த ஒரு கிராஸோ பென்ட்டோ எதுவுமே இல்லைங்க. காடு வந்து ஒரு நேருக்கு நேராக இருக்குது. அதே மாதிரி தென்னை மரம் வந்து டோட்டலாக வந்து ஒரு 10-30 மரம் காய்ப்பு மரம் வருங்க. தாரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150லேருந்து ஒரு 180 அந்த ரேஞ்சில் அடி கணக்கில் வருங்க. 150 அடியிலேருந்து 190, 80 அடி வரைக்கும் கூட வரும். ஒரு 200 அடி வரத்துக்கு வாய்ப்பு கம்மி தான். பாருங்கதா தார் ரோடு, நான் பார்க்க வந்த காட்டுக்கு தார் ரோடு முகப்பு இதுதான்.
பார்த்தீங்கன்னாங்க காட்டினோட அகலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 அடியிலிருந்து ஒரு 170-80 அடி வரைக்கும் தார் ரோடு முகப்பு வந்து இந்த காட்டுக்கு வந்துடுங்க. இந்த காட்டினோட மேற்கு திசையில் தான் வந்து நம்மளுக்கு தார் ரோடு அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையை இது வாயு மூலையை அமைஞ்சிருக்குது. நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து அக்னி மூலையில் ஸ்டார்ட் பண்ணோம், குபேர மூலைக்கு வந்தோம். இப்போ குபேர மூலையிலிருந்து இப்போ அக்னி மூலையில் இருக்கிறோம். இப்போ அக்னி மூலையிலிருந்து நம்ம ஜலமூலைக்கு போகிறோம். அதே மாதிரி மேற்கு திசையிலிருந்து நம்ம கிழக்கு திசையில் வடகோட்டு பொலியில் போகிறோங்க. இப்போ இந்த ரோட்டு மேலே இருந்து பார்த்திங்களா இந்த தென்னை எல்லாமே வந்து இந்த காட்டுக்கு தான் சேரும். இந்த காட்டுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு 6 மரம் இந்த பக்கம் வந்து காய்ப்பு மரம் வந்துடும். அதே மாதிரி அந்த ரூம் போட்டிருந்தாங்கன்னு சொன்னானுங்களா, அந்த அக்னி மூலைக்கும் ஜலமூலைக்கும் நடுவில் அதில் ஒரு 10 மரமாட்டம் வந்துடும். அப்புறம் இந்த நம்ம போயிட்டுருக்கிறோம்ல இதில் வந்து ஒரு சின்ன பெண்ட் உழுவுது, ஒரு வளைவு தான் இந்த இடத்துல தான். அது பெரிய ஒரு குறையில்லை, ஒரு லைட்டான ஒரு பெண்டு. அந்த பெண்டை தாண்டி போனோன்னே பார்த்திங்கன்னா அதில் ஒரு லைன் தென்னமரம், அதுவும் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இப்படி தான் வந்து காடு வந்து ஒரு செவ்வக டைப்பில் ஒரு நல்ல முறை அமைஞ்சிருக்குதுங்க. இல்லை மக்காசோளம் போட்டு அறுத்துட்டாங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரு 7 மரம் காப்பு மரம். இந்த 7 மரமும் நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இதுவும் வந்து இதுக்கு சேர்ந்தது தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கனாக்க தென்னை மரம் ஒரு 30 மரம் காய்ப்பு மரம் வருங்க. இந்த சொட்டை கிட்ட எல்லாமே சேர்ந்து தான் கொஞ்சம் ஜலமோல் இழுத்த மாதிரி வாஸ்துப்படி நம்மளுக்கு வந்துடும். இந்த சோளம் சேர்ந்தது தாங்க, இந்த சோளம் சேர்ந்தது தான். உங்களுக்கு நேர் போய் காட்டுறேன். இப்போ நான் பார்க்குறது வந்து ஜலமூலை பகுதிங்க. ஜலமூலை வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடுது. இந்த தென்னை மரம் எல்லாமே இது சேர்ந்தது தான். இதுதாங்க நம்மளுக்கு வந்து ஜலமூலைங்க. ஜலமூலையும் கட்டாயில் நல்லா இருக்குது. இந்த நம்மளுக்கு இந்த தென்னை மரம் தான் ஜலமூலையாக அமைஞ்சிருக்குது. இந்த லைன் தென்னை மரம் எல்லாமே நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இதுதான் வந்து ஜலமூலைங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான். எந்த ஒரு கிராஸோ பெண்டோ எதுவுமே வராது. ஒன்று என்னென்னா நம்ம வாயு மூலையிலிருந்து ஜலமூலைக்கு வர வழியில் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு சின்ன பெண்டு, அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து காடு ஒரே நேருக்கு நேராக அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நீங்கள் தார் ரோடு வந்து காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்தோம்ங்களா, இது கிழக்கோட்டில் ஒரு தளம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஜலமூலையிலிருந்து அக்னி மூலை திசை நோக்கி போயிட்டுருக்குறோம். நம்ம அக்னி மூலை பார்த்துட்டோம். இந்த வீட்டை நீங்கள் பார்க்கல, இந்த தகர செட்டு வந்தால் போனால் தங்கிக்கிற மாதிரி ஒரு குடியிருப்பு வீடு தாங்க. வந்தால் போனால் தங்குற மாதிரி இல்லை, குடியிருப்பு வீடு தான். இல்லை சொட்டு நீர் செட்டிங்ஸு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 நம்பர்னு சொன்னாங்களா, அதெல்லாம் தான் அது சொட்டு நீர் செட்டிங்ஸு. இப்படி தான் வந்து காடு வந்து சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு வந்து கிணறு பார்த்திங்கன்னாங்க ஜலமூலை திசையிலே அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து நம்ம காட்டுக்குள்ளே வராது, பக்கத்து பங்கில் தான் வருது. பக்கத்து பங்கில் வந்தாலும் நம்ம காட்டிலேருந்து பார்க்கும்போது ஜலமூலை திசையில் தான் வருதுங்க. இப்படி தான் காடு அமைஞ்சிருக்குது. பார்த்திங்கன்னாங்க அந்த கிணறு வந்து கூட்டு கிணறு இதுதாங்க. இதை வந்து எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரு கிணறு. இப்போ நாம் பார்த்த அந்த 2 ஏக்கரா காட்டுக்கு ஈசானி கையில் தான் வந்து இந்த கிணறு வந்து அமைஞ்சிருக்குது.
பாருங்கள், நல்லா ஒரு சிறப்பான பெரிய கிணறு. இதை வந்து கூட்டாக தான் அமைஞ்சிருக்குது. கூட்டாக அமைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வளத்துக்கு இந்த ஏரியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன காரணம்னு கேட்டால், இந்த எல்பிபி பெரிய வாய்க்கால் வந்து இந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே நீர் வளமெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இப்போது இந்த காட்டினோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் வந்து 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 65 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதில் நாம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படுற பட்சத்தில் உடனடியே ஃபோன் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தம் யாருக்காவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியும் போகிற வீடியோ வந்து உங்களை வந்து அடையும், உங்களை வந்து சென்றடையும். இப்போ இந்த கிழக்கோட்டில் இருக்கிற தளமில் இருக்குது பார்த்திங்களா, அந்த தளத்தில் தான் நான் போயிட்டுருக்குறோம். அந்த தளத்தில் தான் வந்து கிணறு இருந்துச்சு. அதிலிருந்து தார் ரோட்டுக்கு பார்த்திங்கன்னாங்க மொத்தமாக வந்து ஒரு 300 அடி தூரம் வரும். இதுவும் பொது தளம், பஞ்சாயத்து தளம் தான். ஊருக்குள்ளே போகிற பஞ்சாயத்து தளம். வாஸ்துப்படி நான் பார்க்க வந்த காட்டுக்கு ஜலமூலையிலையும் போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த தளம். மேற்கு திசையில் தார் ரோடு முகமும் வந்துடுது. 2 பக்கம் வந்து சிறப்பாக வந்து தார் ரோடு அமைஞ்சிருக்குது. காடு நல்லா இருக்குதுங்க. கூட்டணியில் தான் வந்து நீர் வளம் சரி, மின்சார வசதி கூட்டணியில் தான் அமைஞ்சிருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம எல்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம தற்காலிகமாக கூட வாங்கிக்கலாம். அதாவது டெம்பரவரியாக நம்ம தனியாக கூட வாங்கிக்கலாம். இதாங்க ஊர். இந்த ரோடு தான் வந்து நம்ம காட்டுக்கு மேற்கு திசையில் வந்த தார் ரோடு இதுதான். வேறு எதுவும் சொல்கிறக்கு இல்லைங்க. நிறைய குறை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.